ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணில் லைட்டாக சால்ட் சேர்த்து இதை ஒரு கொதிக்கு நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் க்ளீனாகவும் இதில் இருக்க புழுவெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கோட்டிங் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் எந்த மசாலாவும் தேக்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குலுக்கி எடுத்திங்கன்னா எல்லா மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாக காயவும் நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு குக்காகவும் நம்ம மறு சைடு வந்து திருப்பி நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கோல்டன் கவரில் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இதிலே நீங்கள் மசால் பொடி ஆட் பண்ணி கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்குவோம். நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீவியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கவும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியும் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்னஸாக வரவும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துருக்க சில்லியெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பெரட்டி போட்டுட்டால் போதும், நம்மளுக்கு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெள்ளை எள்ளு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.